இப்போ இதான் கொஸ்டின், ஓகேவா? இந்த இந்த இது மட்டும் தான் கொஸ்டின், இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, ஓகேவா? நான் இது ஃபர்ஸ்ட்லேருந்தே ம். போடுறேன், ஓகேவா? இந்த மாதிரி போடுறேன். ம். சரி, இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து எழுதுவோமா? என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எடுத்து எழுதுவோமா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி ஹோமோஜினஸ்ல நார்மலாக எதுவும் கொஸ்டின் கொடுக்கலன்னா மற்ற எல்லா டேர்மையும் ஒரு சைடு வச்சுக்கிட்டு ரைட் சைடில் இருந்து எனக்கு ஜீரோ மட்டும் தான் இருக்கணும். அதாவது வந்து எஸ்கே, டி, டிஎன் இந்த மாதிரி. அதாவது இந்த கொஸ்டின் வந்து எப்படிலாம் கேட்பாங்கன்னா, ஒன்று எஸ்கே இப்படி கேட்பாங்க, ஓகேவா? எஸ்கே இப்படி கேட்பாங்க, ஆ. இல்லாட்டி டிகே இப்படி கேட்பாங்க, இல்லாட்டி ஏஎன் இப்படி கேட்பாங்க. இது எல்லாமே சேம் தான், ஓகேவா? அதே மாதிரி எஸ்க்கு கீழே கே போட்டாலும் சேம் தான், எஸ் பக்கத்தில் இப்படி பிராக்கெட் போட்டு கே போட்டாலும் சேம் தான். அதே மாதிரி ம். டீக்கும் அதே தான், பக்கத்தில் கே போட்டாலும் சேம் தான், டீக்கு கீழே கே போட்டாலும் சேம் தான். இந்த மாதிரி எப்படினாலும் மாற்றி மாற்றி கேட்கலாம். ப்ரோ ஆனால் இந்த நான் சம்ம நீ அந்த இதுல போடுங்க ப்ரோ, அந்த பிடிஎஃப்ல கொஸ்டின் காப்பி பண்ணி. அதான் சொல்கிறேன். இரு. அந்த மாதிரி இந்த மாதிரி எந்த மாதிரினாலும் கேட்கலாம். ஆனால் நம்ம என்ன பண்ண போறோம்னா நமக்கு அது மேட்ரே இல்லை. அங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே கீழே எழுத போகிறோம், ஓகேவா? ஃபர்ஸ்ட் எல்லா டேர்மும் லெஃப்ட் சைடில் இருக்கணும். இது மற்ற ஹோமோஜினியஸா நானும் எப்படி ப்ரோ பாக்குறது? அதான் சொன்னல, அதாவது இந்த கேங்கிற டேர்ம் இருக்குல்ல, கீழே எஸ்கே டிகே ஏன்னு வருதுல்ல. இந்த மாதிரி கே டேர்ம் இருந்துச்சு, இந்த மாதிரி கே-1 கே-2 இந்த மாதிரி டேர்ம் மட்டும்தான் இருக்கு. வேற எந்த டேர்மும் இல்லைன்னா அது வந்து ஹோமோஜெனஸ். அந்த கே இல்லாம ஏதாச்சும் ஒரு கேடி, டேர்ம் வரும், இப்போ வந்து கேடி, ஏ, டூ ஏஎன் டூ அந்த மாதிரிலாம் என் கொடுத்தா என் ஸ்கொயர் இந்த மாதிரி ஏதாவது டேர்ம், வெறும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு டேர்ம் மட்டும் வந்துச்சுன்னா அது வந்து நான் ஹோமோஜெனஸ், ஓகேவா? மேக்ஸிமம் கொஸ்டின் பேப்பர்ல 2 வாட்டி ஹோமோஜெனஸ் கேட்டிருக்காங்க, 2 வாட்டி நான் ஹோமோஜெனஸ் கேட்டிருக்காங்க, ஓகேவா? சரி, இப்போ இது ஹோமோஜெனஸ்ல தான் இருக்கு. நம்ம என்ன எடுத்துடலாம், அதை எடுத்து அப்படி எழுதிடலாம். எஸ்கே பிளஸ் 3 எஸ்கே-1 -4 எஸ்கே-2 ப்ரோ ஈக்குவல் ஆக்சுவலா டு. அந்த கே கீழ தான் வரும் இல்ல? கே கே கீழ அது தான் வரும். சில புக்கில் கீழே கொடுத்துருக்கான், சில புக்கில் ப்ராக்கெட்டில் கொடுத்து மேலேயே கொடுத்துருக்கான். ஆனால் அது வந்து நமக்கு ஈக்குவேஷனில் இன்வால்வ் ஆகாததுனால நம்ம கீழே போட்டுக்கலாம், ஓகேவா? அது வந்து சரி. எங்கேயுமே நம்ம ஈக்குவேஷனில் மல்டிப்ளை பண்ண போகிறது இல்லை, எதுவுமே பண்ண போகிறது இல்லை. அதனால நம்ம கீழே சரி போட்டுக்கலாம், சரி. எப்படி போட்டாலும் பிரச்சனை இல்லை, ஓகேவா? சரி. ம். இப்போ வந்து இது எத்தனை டேர்ம் இருக்கு? 1 2 3 டேர்ம் இருக்கா? 3 டேர்ம் இருந்துச்சுன்னா ஆமா. என்ன வரணும்னா, இது வந்து இது ஒன்று வந்து ஆர் ஸ்கொயர், இது வந்து ஆர் ஸ்கொயர்னு வரும், இது 3 ஆர்னு வரும், இது -4ன்னு வரும். புரிஞ்சா? அதாவது அங்க மேல என்ன இருக்குன்னு பாரு. இங்க மொத்தம் 3 டேர்ம் இருந்துச்சுன்னா இங்க வந்து ஸ்கொயர் போட்டுக்கோ. இங்க 4 டேர்ம் இருந்துச்சுன்னா இங்க கியூப் போட்டுக்கோ. அப்படியே ஒரு ஒரு ஆறா குறைச்சிக்கிட்டு வா. ஃபர்ஸ்ட் இங்க ஆர் ஸ்கொயர் போடு, அடுத்து இங்க ஆறு போடு, இங்க ஒண்ணுமே போடாத. ஆர் ஸ்கொயருக்கு முன்னாடி ஏதாவது நம்பர் வந்திருக்கா? இந்த எஸ்கேக்கு முன்னாடி ஏதாவது நம்பர் வந்திருக்கா? இல்ல. எதுவும் நம்பர் வரல, அதனால இது அப்படியே டேரக்டா ஆர் ஸ்கொயர்னு போட்டோம். இங்க வந்து த்ரீன்னு ஒரு நம்பர் வந்திருக்கா, அதனால இந்த எப்படி த்ரீயை ப்ரோ மட்டும் ஆர் முன்ன. ஸ்கொயர் வந்து? அதான் சொல்றேன்ல, இது வந்து நம்ம கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்றோம். இப்போ எத்தனை டேர்ம் இருக்குன்னு பாரு, ஓகேவா? ஃபர்ஸ்ட் இது எப்படி போடுறதுன்னா, எத்தனை டேர்ம் இருக்குன்னு பாரு. இங்க லெஃப்ட் சைடுல எத்தனை டேர்ம் இருக்கு? 3. 3 டேர்ம் இருக்கு. 3 டேர்ம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுன்னா, ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆர் ஸ்கொயர்னு போட்டுக்கோ, செகண்ட் டேர்ம் ஆர்னு போடு. இது எதுவுமே நீ போட தேவையில்லை, ஓகேவா? அப்படியே விட்டுரு, ஓகேவா? இப்போ நடுவில் உள்ள சைன் என்ன இருக்கோ அது அப்படியே சைன், அந்த சைனையும் அப்படியே போட்டுரு, ஓகேவா? அடுத்தது ஆ. நம்பர், ஏதாவது நம்பர் இருக்கான்னு பாரு. இந்த எஸ்கேல ஏதாவது நம்பர் இருக்கா? நம்பர் எதுவும் இல்ல. இல்லை. ஸோ இது ஆர் ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும். இங்க ஏதாவது நம்பர் இருக்கா? 3 இருக்கு இருக்கு, 3. கரெக்டா? அப்போ 3 அப்படியே போட்டுரும். அடுத்து இங்கே ஏதாவது நம்பர் இருக்கா? 4. அந்த நம்பரை அப்படியே போட்டுரும், ஈக்குவல் டு 0ன்னு போட்டுரும். இது 3 டேர்ம் இருந்துச்சுன்னா ஆர் ஸ்கொயர், இதே 4 டேர்ம் இருந்துச்சுன்னா எப்படி வரும்னா ஆர் கியூப், ஆர் ஸ்கொயர், ஆறு, எதுவுமே வராது, இந்த மாதிரி வரும், ஓகே? 4 டேர்ம் இருந்துச்சுன்னா. சரி, இப்போ இது இது என்ன பண்ணணும்? நார்மலாக நம்ம ஈக்குவேஷன் போட்டு கண்டுபிடிப்போம்ல, ஆ. ஈக்குவேஷன் போட்டு கால்குலேட்டரில் போட்டு கண்டுபிடிப்போம்ல. கண்டுபிடிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? ரெண்டு வேல்யூ கிடைக்கும். போட தெரியுமா? ஒரு வாட்டி போட்டு செக் பண்ணிடுது ஈக்குவேஷன். ஒரே நிமிஷம் ப்ரோ, கேல்சி ஏத்துறோம். ப்ரோ கேல்சி இங்க தான் இருக்கு. சொல்லு ப்ரோ. ஈக்குவேஷன் ம் ஈக்குவேஷன் அதில் வந்து அன்னோன் அன்னோன் இல்லை, டிகிரி. டி டிகிரி 2 வந்து தானே? எத்தனை? 2. 1 3 -4. 1 -4. 1 - 4 எழுதிட்டோமா? இப்போ இதில் பார்த்தோன்னா ஆ. ரூட்ஸ் வந்து எப்படி இருக்கு? இது எல்லாமே ரியல் நம்பர் தான், கரெக்டாக? ஒன்றும் ரியல் நம்பர் தான், -4 ரியல் நம்பர் தான். இது டிஸ்டிங்டா இருக்கா, ஈக்குவலா இருக்கா? இல்ல இல்ல, மாறி தான் இருக்கு. மாறி தான் இருக்கு. அப்போ வந்து டிஸ்டிங்க்ட்னு எழுதிடலாமா? அப்போ இந்த மாதிரி ம். டிஸ்டிங்டா இருந்துச்சு, ரெண்டு நம்பர் இருந்துச்சுன்னா இதோட சொல்யூஷன் என்ன சொல்லியிருக்கேன்? AR1 பவர் n, BR2 பவர் n, கரெக்டா? இது ஆ. வரைக்கும் ஓகேவா? இங்கே இதுதான் சொல்யூஷன், கரெக்டா? இந்த நான் சொன்னேன்ல, அதே மாதிரி ஏஎன்னு கொடுத்தாலும் ஒன்று தான்,
எஸ்கேன்னு கொடுத்தாலும் ஒன்று தான், டிகேன்னு கொடுத்தாலும் ஒன்று தான். உனக்கு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த மாதிரி மாற்றிக்கோ, ஓகேவா? இப்போ கொஸ்டினில் என்ன சரி. கொடுத்துருக்காங்க, எனக்கு வந்து எஸ்கேன்னு கொடுத்துருக்காங்களா, எஸ்கேன்னு கொடுத்துருக்காங்க. அதனால என்ன பண்ணுறேன், இந்த ஏனுக்கு பதிலாக எஸ்கேன்னு எழுதிக்கிறேன். ஏனுக்கு பதிலாக சரி. எஸ்கேன்னு எழுதிக்கிறேன். இங்கே ஏ வரணும் கரெக்டாக, இந்த ஏக்கு நான் போடணும். ஏ எனக்கு வேல்யூ தெரியுமா, தெரியாது. அதனால இந்த ஏ அப்படியே போட்டுடுறேன். அடுத்தது இந்த ரூட்ஸ் ரெண்டு கண்டுபிடிச்சோம்ல, இதில் ஒன்று ஆ. R1 எடுத்துக்கோ, இன்னொன்று R2 எடுத்துக்கோ. R1 வந்து 1, R2 வந்து -4, ஓகேவா? இவன் ரெண்டு தான் எடுத்துக்கோ. அப்போ R1க்கு பதிலாக என்ன போடலாம், ஒன்றுன்னு போட்டுடலாம். அது -4. எப்படினாலும் என்ன ஆர்டர்லாலும் நீ போடலாம். இது R1 எடுத்துக்கலாம், அது R2 எடுத்துக்கலாம், அதெல்லாம் பிரச்சனையே இல்லை, ஓகேவா? என்ன ஆர்டர்லாம் எடுத்துக்கலாம். இங்கே வந்து நான் என்ன ஆர்டரில் எடுத்திருக்கேன்னா, இதை வந்து R2ன்னு எடுத்திருக்கேன், இதை வந்து R1ன்னு எடுத்துக்கிறேன், ஓகேவா? இந்த ஆர்டர் வந்து பிரச்சனையே இல்லை, நீ எப்படினாலும் எடுத்து போடலாம், ஓகேவா? இதை வந்து R2ன்னு எடுத்துக்கிறேன், இதை வந்து R1ன்னு எடுத்துக்கிறேன், ஓகேவா? இந்த R1க்கு சரி. பதிலாக என்ன போட்டுறேன், -4 போட்டேன். எண்ணுக்கு பதிலாக நம்ம இங்கே ஏனுக்கு பதிலாக எஸ்கேன்னு தானே போட்டிருக்கோம். அப்போ அந்த எண்ணுக்கு பதிலாக என்ன பண்ணணும், கே போட்டுக்கணும். ஓகே, ஓகே. பி வந்து சேம் அப்படியே வந்துருச்சு. R2க்கு பதிலாக 1 போட்டேன், எண்ணுக்கு பதிலாக கே போட்டேன். இப்போ இதான் நம்மளோட சொல்யூஷன், கரெக்டா? இதுதான் நம்ம சொல்யூஷன். ஆ. நம்ம என்ன பண்ணிட்டோம், ரூட் கண்டுபிடிச்சோம், ரூட்டை வச்சு ஒரு சொல்யூஷன் எழுதிட்டோம். இப்போ நமக்கு இதில் என்ன தெரிய வேண்டிய வேல்யூ வந்து ரெண்டே ரெண்டு தான், ஒன்று ஏ, இன்னொன்று பி. இந்த ரெண்டு வேல்யூ மட்டும் கண்டுபிடிச்சோம்னா சம் வந்து முடிஞ்சுச்சு. அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம்னா, கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க, இந்த ரெண்டு வேல்யூ கொடுத்துருக்காங்களா, எஸ் ம். 0 இஸ் ஈக்குவல் டு 3ன்னு ஒன்று, எஸ் 1 இஸ் ஈக்குவல் டு -2ன்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் S0 இஸ் ஈக்குவல் டு 3ன்னு எடுத்துக்கிறேன், கரெக்டா? S0 இஸ் ஈக்குவல் டு 3ன்னு எடுத்துருக்கேன். அந்த ஜீரோங்கிறது என்னது, கேவோட வேல்யூ, கரெக்டா? அப்படியா? அதாவது சரி ப்ரோ. இந்த எஸ்கே, அதுதான் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, S0ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த இடத்துல சரி. கேக்கு பதிலாக யார் போட்டிருக்காங்க, ஜீரோ போட்டிருக்காங்க, கரெக்டா? அவன் என்ன 0. கொடுத்துறான், S0 இஸ் ஈக்குவல் டு 3ன்னு கொடுத்துட்டாங்க. நான் இந்த இதுலேருந்து என்ன எடுத்துக்கிறேன், கே இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிறேன், கரெக்டா? அப்போ ம், என்ன ம், பண்ணுறேன், ம். கே எங்கெல்லாம் இருக்கோ ஃபர்ஸ்ட் அதுக்கெல்லாம் ஜீரோ போடுறேன். எங்கெல்லாம் கே இருக்கோ அதுக்கெல்லாம் ஜீரோ போட்டேன், கரெக்டா? ஆ. S0ன்னு எழுதிட்டேன். எங்கெல்லாம் கே இருக்கோ அதுக்கெல்லாம் ஜீரோ போட்டேன். இதோட வேல்யூவையும் கடைசியாக போட்டேன், ஈக்குவல் டு இந்த வேல்யூன்னு சொல்லி 3ன்னு கொடுத்துட்டாங்கல்ல. S0 இஸ் ஈக்குவல் டு 3ன்னு கொடுத்துருக்காங்க. அதனால என்ன பண்ணுறேன், ஆ. S0ட ஈக்குவேஷன் எழுதிட்டு ஈக்குவல் டு 3ன்னு போட்டுடுறேன், ஓகேவா? சரி. புரிஞ்சுச்சா? புரிஞ்சிச்சு. ஓகே. சரி, இப்போ மைனஸ் எனிதிங் பவர் ஜீரோ என்ன ஆகும், 0. எனிதிங் பவர் ஜீரோ 1, ஓகேவா? அதனால வச்சுக்கோ, எனிதிங் மல்டிப்ளைட் பை ஜீரோ தான் ஜீரோ. எனிதிங் பவர் ஜீரோ வந்து எப்பவுமே 1, ஓகேவா? பவரில் ஆ. ஜீரோ இருந்துச்சுன்னா 1. அப்போ -4 ம். பவர் ஜீரோ வந்து 1ஆக மாறிடும். 1 பவர் ஜீரோவும் 1ஆக மாறிடும், ஓகேவா? ஈக்குவல் டு 3 இருக்கு. அப்போ இங்கே என்ன ஆகும், இது வந்து ஏ இன்ட்டு 1 ஏ தான், பி இன்ட்டு 1 பி தான், கரெக்டாக? அப்போ இங்கே வந்து ஏ ப்ளஸ் ம். பி இஸ் ஈக்குவல் டு 3ன்னு சொல்லி நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருது, ஓகேவா? அடுத்து என்ன ஆ. வேல்யூ கொடுத்துருக்காங்க, அடுத்து வந்து S1 இஸ் ஈக்குவல் டு -2 கொடுத்துருக்காங்க. அப்போ இதுலேருந்து என்ன எடுத்துக்கலாம், கே வந்து கே 1 1. எடுத்துக்கலாமா? கே 1 எடுத்துக்கலாம். இதோட வேல்யூ வந்து கடைசி வேல்யூ வந்து -2 எடுத்துக்கலாம், கரெக்டா? அப்போ நான் அந்த சரி. ஈக்குவேஷன்ல என்னோட சொல்யூஷன்ல எங்கெல்லாம் கே இருக்கோ அங்கெல்லாம் என்ன பண்றேன், 1 போடுறேன், ஓகே? 1 போட்டுட்டு அதை -2க்கு ஈக்குவேட் பண்றேன். ஏன்னா இதோட வேல்யூ வந்து -2, ஓகேவா? சரி. -4 பவர் 1 -4 தான், கரெக்டா? அதனால அங்கே என்ன ஆ. பண்ணிடும், -4ஏன்னு வந்துடும். 1 பவர் 1 அதுவும் 1 தான், அதனால 1 இன்ட்டு பி பீனே வந்துடும். இங்கே வந்து -2. ம். அப்போ இது ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆயிருச்சா, ஆ. -4a ப்ளஸ் பி இஸ்கள் -2ன்னு ஆயிடுச்சா? இப்போ என்ன பண்ணுறேன், கீழே அந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இருக்குல்ல, அதையும் இது எலிமினேஷன் மெத்தட் போட போகிறேன். இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் கீழே கொண்டு வரேன், கீழே கொண்டு வந்துட்டேன். a ப்ளஸ் பி இஸ்கள் 3 கீழே கொண்டு வந்துட்டேன்னா இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், கரெக்டா? ம். இப்போ என்ன பண்ணுறேன், சைனை மாற்றுறேன், சைனை மட்டும் மாற்றுறேன். இங்கே மைனஸ், இங்கே மைனஸ், இங்கே மைனஸ் மாற்றுறேன். அப்போ ப்ளஸ் பி -b கேன்சல் ஆயிருமா? ம். ம். இங்கே என்ன இருக்கும், -4a -aன்னு இருக்குமா? அப்போ என்ன ஆகும், -5aன்னு மாறிடும், கரெக்டாக? -5aன்னு மாறிடும். இங்கே -2 -3 இருக்கு. அப்போ என்ன ஆயிரும், -5ன்னு மாறிடுமா? அப்போ எப்படி இருக்குன்னா, ஆ. -5a இஸ் ஈக்குவல் டு -5ன்னு இருக்கு, ஓகேவா? இப்போ என்ன ஆகும், -5 -5 கேன்சலா? அப்போ என்ன இருக்கும், a ஆ. இஸ் ஈக்குவல் டு 1. ஓகே. ஓகே, இது ஏ மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணிடலாம், இந்த a ப்ளஸ் பி ஈக்குவல் டு 3ன்னு ஒரு ஈக்குவேஷன் இருக்குல்ல நம்மகிட்ட ஆல்ரெடி, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணலாம், ஏக்கு பதிலாக என்ன பண்ணலாம், 1 போடலாம், கரெக்டாக? ஏவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ என்ன பண்ணலாம், ஏக்கு ம். பதிலாக 1 போட்டுரும். 1 போட்டோம்னா இந்த 1 வந்து அங்கிட்டு போச்சுன்னா மைனஸில் போகும். அப்போ பி இஸ் ஈக்குவல் டு 2, கரெக்டாக? பி இஸ் ஈக்குவல் டு 2. ஓகே. இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்ச சொல்யூஷன் இதுதான், கரெக்டாக? ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்ச சொல்யூஷன் இதுதான். இந்த சொல்யூஷனில் ஆ. ஏவோட வேல்யூயும் பியோட வேல்யூ மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணிது. ஏவோட வேல்யூ இருந்தால் 1, அப்போ என்ன பண்ணிடலாம், ஏக்கு பதிலாக 1ன்னு போட்டேன். பியோட வேல்யூ வந்து 2, ம். பிக்கு பதிலாக 2 போட்டேன். இவ்வளோ தான் என்னோட ஆன்சர், ஃபைனல் ஆன்சர். புரிஞ்சா? புரிஞ்சுச்சு.